அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு வறட்டு இருமலுக்கான ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் சிறிய அளவில் வசம்பு துண்டை சேர்க்க வேண்டும். துளசி 5 கிராம், மிளகு சிறிய அளவில் சேர்த்து கொண்டால் போதுமானது. ஏனென்றால் மிளகிற்கு காரத்தன்மை அதிகம் என்பதால் சிறிய அளவில் சேர்க்க வேண்டும். வெந்தயம் 1/4 தேக்கரண்டி போடவும். லவங்கப்பூ எண்ணிக்கையில் 5. அத்தனை பொருட்களும் சேர்ந்து நன்றாக கொதித்து வறட்டு இருமலுக்கான தீநீராகி தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு அனுபவமான கைகண்ட அற்புதமான மருந்து. வறட்டு இருமல் என்கிற நோய் உடையவர்கள் இந்த தீநீரை தயாரித்து இரவு வேளையில் உறங்க செல்வதற்கு முன்னால் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பு இந்த தீநீரை தயாரித்து இளம் சூட்டுடன் 10 முதல் 30 மில்லி வரை 3 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் படிப்படியாக வறட்டு இருமல் முழுமையாக நீங்கிவிடும். தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ரணங்களும் படிப்படியாக ஆறும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய துளசியும் நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் கொண்டு நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.